விளக்கை பற்றி பேசுறாரு. சட்டமன்றத்தில் பேசும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது திங்கக்கிழமை பேசிக்கலாம், திங்கக்கிழமை வரைக்கும் நீங்க தூங்கி எந்திரிச்சு வருவீங்க, எங்களுக்கு வந்து ஹனிமூன் பீரியட் கொடுங்க, நாங்க அதுக்கப்புறம் நாங்க எப்படி ஒர்க் பண்றோம்னு பாருங்க அப்படிங்கிற வரைக்கும் இங்க மக்கள் செத்துக்கிட்டு இருப்பாங்க, நாங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா. இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் பொழுதே பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த 18 வயது மாணவர் இப்ப மறுபடியும் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதன் வாயிலாக நாங்க தாவேக அரச ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம். நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய கட்டுப்பாட்டுல, விஜய் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறைய நீங்க என்ன ஏவல் துறையாக திமுக மீது சட்டமும் கைதும் பாய்கின்றதை தவிர தொடர்ந்து மக்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கறது கேள்விக்குறியாகிட்டு இருக்கு. இல்ல, நாங்க ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்ச உடனேவே கைது நடவடிக்கை விசாரணை துரிதப்படுத்தி இருக்காங்க. அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திமுக களத்துல இறங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா? அந்த பயம் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டை ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஆளுகின்றார் அப்படிங்கிறது தான் இதன் பொருள். போதைப் பொருள் தொடர்ச்சியா வந்து கைப்பற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்க கோவை மாவட்ட அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் பணியில தொடர்ச்சியா ஈடுபட்டு இருக்கோம்னு சொல்றாரு. கட்டுப்படுத்தும் பணியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு ஏன் நீங்க துணை போகிறீங்க? கல்லூரி நிர்வாகம் இது வந்து கும்பல்களுக்கு இடையேயான ஒரு சண்டை அப்படின்னு சொல்றீங்களே, ஒருவரை 20 பேர் தாக்குறது 2 கும்பல்களா? ஒருவர் வந்து கும்பல்னு உங்களுக்கு மீனிங்கா? அத காவல்துறையும் வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கைப்பாவையாக, கல்லூரி நிர்வாகத்தின் கைப்பாவையாக இருக்காங்க. இது துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த மாணவரின் குடும்பத்திற்கு இவங்க கரூர்ல போய் 41 பேர் இறந்ததுக்கு அரசு வேலை கொடுத்தாங்கல்ல, கல்லூரி மாணவர்கள் இறந்த குடும்பத்துக்கு இதன் வாயிலாக அரசு வேலை கொடுப்பாங்களா? எங்களுடைய கேள்வியாக இதை முன்வைக்கின்றோம். எங்களுடைய திமுக சார்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் அவர்கள் அந்த வீட்டுக்கு சென்று அமுதன் அவர்கள் குடும்பத்தாருக்கு நிதியுதவி 2 லட்சம் கொடுத்திருக்காங்க. தாவேகா என்ன கொடுத்திருக்காங்க? தேர்தலுக்கு முன்பாக அப்படின்னா அனிதா வீட்டுக்கு போவாங்க, தரையில உட்காருவாங்க. இப்ப இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 4 பிள்ளைங்க இறந்திருக்காங்க. அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காத ஓடுகாலி முதலமைச்சர் இதுக்காக தன்னுடைய பொறுப்பை, இந்த பதவியை நீக்க வேண்டும், பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று இதன் வாயிலாக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்கிறோம்.